ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சரோஜினி நாயுடு எழுதின பேர்ட் சான்ச்சுரி அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சரோஜினி நாயுடு பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். சரோஜினி நாயுடு ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அண்ட் போயட். இவங்க ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் யுனைடெட் ப்ரொவின்சஸாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பேர்ட் சான்ச்சுரிங்கிற போயமே எழுதியிருக்காங்க. இவங்க பாம்பேயில் ஒரு பேர்ட் சான்ச்சுரியை விசிட் பண்ண போயிருக்காங்க. அதை பார்த்து அங்கே இருக்க பேர்ட்ஸை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த போயமை அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ இந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த பேர்ட் சான்ச்சுரி அப்படிங்கிற போயமை சரோஜினி நாயுடு எப்படி எழுதியிருக்காங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான இமேஜரிஸ் வச்சு எழுதியிருக்காங்க. அதாவது அந்த சான்ச்சுரியில் எப்படி பலவிதமான பறவைகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்ததோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அழகழகாக வர்ணித்து எழுதியிருக்காங்க. அந்த சான்ச்சுரியில் எந்தெந்த பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய கலர்ஸில் பேர்ட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆம்பர் அப்படிங்கிற பேர்டும் இருக்குது, எபோனி அப்படிங்கிற பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் ஜேட் க்ரீன் கலர்லேயும் இருக்குது, சாப்பயர் ப்ளூ கலர்லேயும் இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புல்புல், ஓரியல் இந்த மாதிரி சின்ன சின்ன பேர்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக அந்த சான்ச்சுரியில் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர் பேர்ட்ஸும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேண்டரிங் பேர்ட்ஸ் லைக் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேண்டரிங் பேர்ட்ஸ்னால் அங்கேயும் இங்கேயும் சீகல் இருக்கும் இல்லையா, அந்த சீகல் மாதிரி அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்கிற அழகான பேர்ட்ஸும் இருக்குது அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த கிங்ஃபிஷரும் இருக்குதுன்னு சரோஜினி நாயுடு பியூட்டிஃபுல்லாக இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பீஜியன்ஸ் பேர்ட்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரத்துக்கு மேலே வீடு கட்டுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. எப்போ ட்ரை பண்ணுதுன்னா பக்கத்தில் பேரட்ஸ்லாம் ஒரு பழுத்த ஃபிக் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அத்திப்பழம் சொல்லுவாங்களே, அந்த அத்திப்பழ பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் இதுக்கு பக்கத்தில் பீஜியன்ஸ் பேர்டு வீடு கட்டுறதுக்காக மரத்து மேலே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு என்ன சொல்கிறாங்கன்னா பேர்ட் சான்ச்சுரி அப்படிங்கிற பிளேஸ் எப்படிப்பட்ட பிளேஸ் அப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் பேர்டும் பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரீயாக வாழக்கூடிய ஒரு ஜெனரஸான பிளேஸ் தான் பேர்ட் சான்ச்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த போயம் எப்படி என் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரேயரோட என் பண்ணிக்கிறாங்க. என்ன ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான எல்லா பேர்ட்ஸும் இங்கே இருக்குது, ஆனால் கையுடைஞ்சு ரொம்ப அடிப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாமே ஷெல்டர் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கும் ஒரு நல்ல ஹோமிங் ஷெல்டர் வேணும் அப்படின்னு சொல்லி காடு கிட்ட சரோஜினி நாயுடு வேண்டிக்கிறாங்க. எப்படி இந்த உலகம் எல்லா மனுஷங்களுக்கும் சமமோ, எல்லா மனுஷங்களும் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரீயான சேஃபான இடமோ, அந்த மாதிரி தான் சான்ச்சுரி பேர்ட்ஸுக்கு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி அடிப்பட்ட ஊண்டட் பேர்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஹோமிங் பிளேஸாக இந்த பேர்ட் சான்ச்சுரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட் கிட்ட நல்லா வேண்டிக்கிறாங்க. இந்த ஊண்டட் பேர்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் வேணும், ஒரு ஹோமிங் பிளேஸ் வேணும் அப்படிங்கிறத அலிகரியாக யூஸ் பண்ணி தான் இந்த பேர்ட் சான்ச்சுரிங்கிற போயமை பியூட்டிஃபுல்லாக என் பண்ணியிருக்காங்க சரோஜினி நாயுடு. So that was the end of the poem Bird Sanctuary.